பனானா வால்நட் கேக் செய்கிறதுக்கு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முட்டையை வெளியில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் கேக் ரொம்ப நல்லா வரும். 3 முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஓரளவு பீட் பண்ணால் போதும், ஃபோம் வர்ற அளவுக்கு பீட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லைங்க. அந்த முட்டையோட ரா ஸ்மெல் போகிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பனானா சேர்க்கும்போது அந்த ஸ்மெல் வராது. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு 3 பனானா நல்ல பழுத்த பழம் அதை எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட 1.5 கப் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். சுகரை சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்ச அந்த முட்டையோட இது இருக்கு இல்லையா, அதில் நல்லா கலந்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது கூட ஒரு 3 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது கூட 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். பாலும் பட்டரும் ஆப்ஷன் தான், வெறும் குக்கிங் ஆயில் மட்டும் சேர்த்தாலே போதும். 1/4 கப் பால் சேர்த்ததுக்கப்புறம் குக்கிங் ஆயில் வந்து அதுவும் ஒரு 1/4 கப் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும்போது நமக்கு வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வரும். பேக்கிங் பவுடர் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம மாவு சேர்த்துக்கணும். நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். 2 கப் கோதுமை மாவு எடுத்து அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். வால்நட்டு பனானா கேக்குக்கு கோதுமை மாவு ரொம்ப நல்லாயிருக்கும் மைதா மாவோட. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு வந்து இது மட்டும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டாலே நமக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்குங்க. அது கூட பொடிச்சு வச்ச வால்நட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ட்ரே இருக்கு இல்லையா, பேக்கிங் ட்ரே, அதில் வந்து நம்ம பட்டரை தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கலவையை வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஃபுல்லாக வந்து அந்த தட்டி அந்த பபிள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு. இது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அவன் வந்து 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வால்நட் வச்சுக்கிறேன். நம்ம அந்த குக்கீஸ்க்கெலாம் போடுவோம் இல்லையா, சாக்லேட் சிப்ஸ், அது கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வால்நட் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து 180 டிகிரியில் நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து பனானா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா பேக் ஆகி நல்லா சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக இருக்குங்க. இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடும்போது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து பீஸ் போட்டு வச்சுட்டு ஒரு 3 டேஸ் வந்து வச்சு சாப்பிட்லாம். 3 டேஸ்க்கு மேலே வச்சு சாப்பிடாதீங்க. ஏன்னா பனானாலாம் நம்ம போட்டதுனால அந்த ஒரு மாதிரி வந்து அந்த கெட்டு போகிற மாதிரி ஆயிரும். ஒரு 3 டேஸ், மேக்ஸிமம் 3 டேஸ் தான், அதுக்கு மேலே வைக்க வேணாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 4-5 டேஸ் வச்சு சாப்பிட்லாங்க.